இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய இந்த டாபிக் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்லி அந்த படத்தோட காப்பிரைட் பிரச்சனை தான். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா நாளாச்சு. இருக்கேன். சரி, இது புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று கொண்டு வந்திருக்காரு இளையராஜா அவர்கள். அட்வொகேட் மூலயமா ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக பல படங்களில் வந்து இவர் இதே போல் தான் வந்து காப்பிரைட் வாங்கினன்னு சில பேர் சொல்கிறாங்க, வாங்கலைன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. இது எது உண்மை? இது வந்து முதல் முறை கிடையாது. இளையராஜா தொடர்ந்து இந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு சரியாக புரிதல் இல்லை. இப்போ நான் சொல்கிறதுல பர்ஃபெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான ஒரு வரைமுறை ஒன்றும் சரிப்படுத்த வேண்டும். ஐபிஆர் அப்படின்னு சொல்ல இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அது காப்பிரைட் இஷ்யூ இருக்குல்லையா, அவங்க வந்து அதை ஒன்றும் சீர்படுத்தணும் அந்த காப்பிரைட்ஸை பற்றி அப்படின்னு தான் சொல்ல வருது. இதில் அவர் என்னென்னா 11ஆம் தேதி ஏப்ரல் 11 வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு குட் பேட் அக்லியோடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு, மைத்ரி மூவிஸ்க்கு. ஒரு இதுக்கு ஒரு தியாகராஜன் அட்வொகேட் அவர் தான் வந்து அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா 3 பாடல்கள் சொல்லியிருக்காரு. இளமை இதோ இதோ, அப்புறமா வந்து இன்னொரு 2 பாடல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்த ரூபா தாரேன், அப்புறம் என் ஜோடி மஞ்சக்குருவி. இந்த 3 பாடல்களும் வந்து இசையமைத்த பாடல்கள். அது வந்து இவரோட உரிமை இல்லாமல், இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் அந்த பாடல்களை வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரீமிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த பாடல்கள் திருப்பியும் இசையமைத்த மாதிரி சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க அதில் கிளைம் பண்ணியிருக்காங்க அந்த அட்வொகேட் நோட்டீஸில். அதாவது ஒரு காப்பிரைட் அப்படின்னும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இசையமைப்பாளர் இருக்காருன்னா அந்த இசையமைப்பாளர் வந்து ஒரு படத்துக்கு வாசிக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா வந்து சகல கலாவல்லவன் அப்படின்ற ஒரு படத்துக்கு ஒரு இசையமைச்சிருக்காரு, இல்லைனா வந்து விக்ரம்க்கு இசையமைச்சிருக்காரு அப்படின்னும் போது, ஏன்னா அந்த 2 பாடல்கள் பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் இசையமைக்கிறதுக்கு வந்து அந்த ப்ரொடியூசர், அந்த படங்களுக்கான ப்ரொடியூசர் வந்து அவருக்கு வந்து ஒரு தொகையை கொடுக்குறாங்க. அதாவது அவருக்கான ஃபீஸ், சம்பளம் கொடுத்து அந்த வேலையை வாங்கிக்கிறாங்க. அப்போ அந்த பாடல்கள் வந்து அந்த படத்தில் இடம் பெறுறதுக்கு அவங்களுக்கான உரிமை இருக்குது. அந்த பாடல்களை, அந்த படத்தை எங்கே வேணாலும் எக்ஸிபிட் பண்ணலாம். அதில் வர வருமானம் ஃபுல்லாகவே வந்து அந்த ப்ரொடியூசருக்கு தான் போகும். அந்த ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூஷன் யாருக்குன்னா கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு போகும். இல்லை அந்த நெகட்டிவ் ரைட்ஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் போகும். அதில் வந்து இசையமைப்பாளர் எதுவுமே கிளைம் பண்ண முடியாத ரைட்ஸ்க்கு. பட் அந்த பாடல்கள் இருக்குல்ல, அந்த படத்தோடைய பாடல்கள், அந்த பாடல்களை வெளியில் யூஸ் பண்ணுறாங்களே, அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாடல்கள் வந்து மியூசிக் ரைட்ஸ் கொடுப்பாங்க. சில மியூசிக் லேபிள்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோனி இருக்குது, டிவோ இருக்குது, சரிகமா, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்க, ஹெச்எம்பி, அவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அதுக்கு ஒரு தொகையை வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த செல்ஃபோன் ரிங்டோனு, இல்லைன்னா எஃப்எம்மில், இல்லைன்னா டிவியில் அந்த மாதிரி போடுறதுக்கு ரைட்ஸ் வந்து அவங்க மூலமாக தான் வாங்கணும். ஓகேங்களா? இப்படி தான் இருக்குது. இது படத்தில் இருக்கிற வருமானம் கண்டிப்பாக ப்ரொடியூசருக்கு தான் போகும். இப்படி இருக்கும்போது அந்த போகும். எப்பயுமே வந்து ஒரு மியூசிக் கம்போசர், கிரியேட்டர் இருக்கார்ல, அவர் தான் ஃபஸ்ட்டு ஓனர். அந்த பாடல், அந்த இசைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓனர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இசை அமைத்த அந்த கம்போசர் வந்து இருக்கார்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை கிளைம் பண்ணுறாருன்னா இளமை இதோ இதோ, அதுக்கு வந்து இளையராஜா தான் ஃபஸ்ட்டு ஓனர். புரியுதுங்களா? அந்த நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் பாடல்கள் ரைட்ஸ் வந்து நீங்கள் இவருக்கு கொடுத்துருப்பீங்க, யாருக்குன்னா சோனி மியூசிக். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இது யாருக்கு கொடுத்தாங்க. அதில் நிறைய பேருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, ஒரு படத்திற்கு முழு செலவையும் அவர் அந்த பாடல் உருவாக்குறதுக்கு, ரெக்கார்டிங் ஸ்டுடியோவிலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறதுலேருந்து மிக்சிங்லேருந்து எல்லா செலவையும் ஒரு ப்ரொடியூசர் ஏற்றுக்கும் பொழுது அந்த படத்துக்கு, அந்த பாடலுக்கான உரிமை மட்டும் இவருக்கு இல்லை. அதை தான் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் அந்த பாடல்கள் வந்து அந்த படத்துக்குள்ளே இடம்பெற்றது தான் அவங்களுக்கு. அதுக்கு வந்து அந்த பாடல்கள் எல்லாம் வந்து அந்த ப்ரொடியூசரே விற்பார். ப்ரொடியூசரே வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு மியூசிக் ஆல்பம், மியூசிக் லேபிள் கம்பெனிக்கு விற்றுருவார். அப்போ வந்து நீங்கள் அந்த மியூசிக் லேபிள் கம்பெனிக்கு விற்றுட்டோன்னா அந்த மியூசிக் லேபிள் கம்பெனிக்காரன் வந்து அதை தான் நான் சொன்னேன், உங்களுக்கு டிஜிட்டலில் ஒவ்வொருத்தருக்கு விற்றுருவான். அதில் அந்த வருமானத்தை அந்த மியூசிக் லேபிள் பார்த்தோம் அவர் ஒரு கணிசமான தொகையை வந்து அந்த ப்ரொடியூசருக்கு கொடுத்துறாரு, அந்த பாடல்களுக்கு அந்த இசைக்கோசம் கொடுத்துறாரு. ஓகேங்களா? இது ஒரு புறம் இருக்குது. ஒரு படத்தோடைய பாடல்களை திருப்பி ரீமிக்ஸ் பண்ணனா சட்டத்தில் வந்து காப்பிரைட் ஆக்ட், இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 பிரகாரமாக வந்து 5 வருஷத்துக்கு ஒரு பாடல், இளமை இதோ இதோன்னு ஒரு பாடல் வந்து இளையராஜா வச்சுன்னா அந்த பாடல்களை வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணல, 5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணலாம் வித் பர்மிஷன். புரியுங்களா? அது வரைக்கும் அந்த பாடல்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சட்டம் சொல்லுது. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் வந்து ஒரு பாடல்கள் மியூசிக் லேபிள் அவங்க வச்சு யூஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன், இப்போ நான் தான் குட் பேட் அக்லி ப்ரொடியூசர், இல்லை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க வந்து பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணால் அந்த பாடல்களுக்கான அப்படியே அந்த பாடல்களை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாடல்களை யூஸ் பண்ணுறதுனா எனக்கு நான் அறிந்தவரை, நான் அந்த காப்பிரைட் ஆக்ட் 1957 பிரகாரமாக படித்த பிரகாரமாக பார்த்தா என்னென்னா அதுக்கு அந்த மியூசிக் லேபிள் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கிட்டால் போதும்.
புரியுதுங்களா? ஆனால் அந்த பாடல்களை அதாவது மைத்ரி மூவி மேக்கர்ஸு அவங்களுடைய படத்தில் வந்து எதுனா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை மியூசிக்கு கொஞ்சம் மாற்றி பண்ண போகிறாங்க, அதில் வந்து மல்டிபிள் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுப்பாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு பாடல் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து வெறும் ஃப்ளூட்லேயே தான் வாசி நான் மியூசிக் கொடுப்பேன் அப்படின்னு எதனா பண்ணாங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு ஓனர் இருக்கார்ல, யார், இளையராஜா இருக்கார்ல, அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இந்த லெட்டர் பிரகாரமாக அந்த இதில் பார்த்தா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த 3 பாடலும். இதுக்கு வந்து உரிமையாளர் இளையராஜா தான், அவர் தான் கிரியேட் பண்ணார். இந்த பாடல்களை வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இது சட்டத்துக்கு தவறான ஒரு விஷயம், சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். இவங்க எங்ககிட்ட லீகலாக பெர்மிஷன் வாங்கல, அதனால் 5 கோடி ரூபாய் இது காம்பன்சேஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்கும்போது சோஷியல் மீடியாலையோ இல்லை மற்ற இடத்துல செய்திகளை பார்க்கும்போது சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, சில ப்ரொடியூசர்ஸ்னால், நான் இளையராஜா கிட்ட போய் கேட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு பாடலில் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு முழு மனதோடு கொடுத்தாரு. அவர் எதிர்பார்க்குறது ஒன்று என்னன்னா வந்து என்ன மதித்து என்னை வந்து கேட்கணும், என்னை கேட்காம எடுத்தால் எனக்கு கோவம் வருமே அப்படின்றது தான். ஆனால் இந்த பாடல்களை அப்படியே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மியூசிக் லேபிளோட பெர்மிஷனே போதும். ஆனால் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து டைரெக்டாக இது வரைக்கும் எதுவும் பதிலும் வரல, எந்த ஒரு அறிக்கையும் வரல. ஆனால் நமக்கு வந்த தகவல் என்னன்னா, கசிந்து வந்த தகவல், அது ஸ்பெக்குலேஷன் சொல்லுவாங்க, பர்மிஷன் வாங்கின மாதிரி ஒரு தகவல். அது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து அந்த மியூசிக் லேபிள் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாங்க அப்படின்றான். இப்போ இங்கே தான் ஒரு பிரச்சனைனா, அவங்க வாங்கிட்டது உண்மைதான், ஆனால் அவங்கள அறியாமல் செய்த தவறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆல்டர் பண்ணியிருந்தால் அது வந்து இளையராஜா கிட்ட பெர்மிஷன் கண்டிப்பாக வாங்கிருக்கணும். பண்ணலைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இது பாடல்களை பார்க்கும்போது லைட்டாக ஆல்டர் பண்ண மாதிரி தான் தெரியுது. அதை தான் இவங்களும் கிளைமில் வச்சுருக்காங்க. இப்போ வழக்கமாக ஒரு யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ நம்ம எடுத்து பயன்படுத்தினா கூட ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே பயன்படுத்தும் போது தான் இந்த மாதிரியான 10 செகண்ட், ஓகே 10 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வச்சிங்களேன். அப்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது, இல்லைனா வந்து காப்பிரைட் கண்டென்ட் கிளைம் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 30 செகண்ட் வந்து பாடல் எடுத்து பண்ணலாமா? அது மாதிரி வாய்ப்பு இருக்குதா? இல்லை, அதெல்லாம் இருக்குங்க. 10 செகண்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஒன்றுனா வந்து நீங்கள் அதுக்கான பெர்மிஷனை வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், பிரச்சனை இல்லைங்க. பெர்மிஷன் வாங்கினான்னா கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டிய ஒரு பிரச்சனைக்கு ஆகிடும். இவருன்ட்டு இப்போ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் யாராக இருந்தோமோ அந்த உரிமையாளர் யார்கிட்டயும் அவங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னா சேஃப் சைடு. ஸோ வழக்கமாக ஒரு போன கூலி படத்தில் இந்த விஷயங்கள்லாம் 50 லட்சம் தான் கொடுங்கன்னாரு. இப்போ இந்த படம் அதிகமாக வசூல் பண்ணதால தான் 5 கோடி கேட்குறாரான்னு தெரியல. இல்லை, எனக்கு என்ன அதிக ஆசையா அவருக்கு? இல்லை, அதிக ஆசையானா அவர் வந்து ஒரு மாதிரி ரிசர்வ்டான ஆளுங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இளையராஜா லிட்ரலாக சொல்லப்போனால் சிலர் வந்து சோஷியல் மீடியாவில் சொன்ன திமிர் அவருக்கு உண்டு. எப்பயுமே ஒரு கிரியேட்டருக்குன்னு ஒரு திமிர் இருக்குங்க, அந்த திமிர் அவர்கிட்ட இருக்குது. அதை வந்து நம்ம குறையாக சொல்கிறத விட வேறு எதனா விஷயத்தில் வேணால் நான் குறை சொல்லலாம். பப்ளிக்கில் யாருன்னா யார்கிட்ட திமிராக இப்போ நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போனால், சரி ஒரு ரசிகர் வந்திருக்கானே ஃபோட்டோ எடுக்கணுமே அப்படின்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் வந்து அவர் பக்கத்தில் நிற்க வச்சு எடுத்துக்கிறது வேறு, நீ தள்ளி நில்லு நான் இப்படி நிற்பேன் அப்படின்னு திமிர் பண்ணால் அது திமிருன்னு சொல்லலாம். அந்த அனுபவம் வந்து எனக்கே இருக்குது. அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நான் பர்சனலாக வந்து அனுபவிச்சிருக்கேன். அவருக்கு மத்திய அரசு ஒரு விருது ஒன்று வழங்கும்பொழுது அவரை நான் நேர்காணல் பண்ண போகும்போது நேர்காணல்லாம் முடிஞ்சு பேட்டி எடுக்கும்போது பேட்டி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் நிற்கும்போது கொஞ்சம் தள்ளி நின்று இது பண்ணுங்கன்னு சொன்னாப்புல. அதில் அது அப்போயே கொஞ்சம் ஒரு நெருடலாக இருந்துச்சு, என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு கோவிட் காலமாக எதனா இருக்குங்க சார்? இல்லை இப்போ கோவிட் காலம்லாம் இல்லை, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு தனித்தானே கடவுளை கூட சொல்லிக்கிறாராமே, உண்மையாக அவரை அது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது சிலர் இதே மாதிரி நீங்கள் சொன்ன இஷ்யூஸ் இல்லை. ஆனால் நான் அவரை சந்திச்சப்போ பக்கத்தில் நிற்க வச்சு அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கேன். சிலர்கிட்ட ஃபோட்டோ இருக்கா. ஆனால் சிலர் என்ன சொல்ல அப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நிற்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒன்றா சிலருக்கு வந்து காயப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். பட் இந்த திமிருன்ற மியூசிக்கில் இருக்க திமிர் வந்து எவ்ரி கிரியேட்டர் எல்லாருக்குமே, ஒரு எழுத்தாளருக்கு இருக்கும், இல்லை ஒரு டிரெக்டரோ இல்லை மியூசிக் டைரக்டரோ யாருக்கோ அவங்களுக்கு இருக்கிறது, அது அவங்களோட சுபாவம், அது இருக்கணும் அப்படின்னு தான் நான் சில நேரங்களில் சரஸ்வதியின் பிள்ளை நான் தான் சரஸ்வதின்னு கூட சொல்கிறாராமே, உண்மையா? அதெல்லாம் அது சொல்கிறாங்கன்னு காசிப்ஸ், அதாவது வெளியில் வர தகவல்கள் அந்த மாதிரி. பட் இது வரைக்கும் நேராக வந்து அவர் நம்மக்கிட்ட சொல்லலை, இல்லை வெளியில் எங்கேயும் பப்ளிக்கில் வந்து அந்த மாதிரி சொன்னதாக தெரியல. பட் அவர் சில பேச்சுக்கள் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் திமிராகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது உண்மையிலேயே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், திமிராக இருக்குது அவர். இல்லை, இவர் இந்த செயல் வந்து சில விஷயங்களில் இதை வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இது வந்து சரியான முறையாக, ஏன்னா ஒரு பட்டியல் இன சமூகத்திலிருந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு தன்னுடைய இசையால் வளர்ந்த ஒரு நபர் வந்து
இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லை எடுத்துக்கலாமா? டிஸ்கிரிமினேஷன்னா அவர் எந்த ரீசனுக்கோசம் தள்ளி நில்லுங்க சார். இப்போ என்ன கேட்டிங்கன்னா என்னை வந்து பக்கத்தில் நிற்க வச்சு தான் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. சிலரை நானும் பார்த்துருக்க வரைக்கும் பக்கத்தில் நிற்க வச்சு தான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இப்போ நான் சமீபத்தில் வந்து இளையராஜா அவர்களுக்கு வந்து அந்த இது மாஸ்ட்ரோ இப்போ இது போய் பண்ணிட்டு சிம்பனியில் பண்ணிட்டு வந்ததில் பண்ணதுக்கப்புறமா வந்து அவர் ஆஃபீஸில் சந்தித்தோம். நானும் என்னோட இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களை 2-3 பேரோட போயிட்டு சந்தித்தோம். அவர் பக்கத்தில் நிற்க வச்சு தான் ஃபோட்டோ எடுத்துக்கினார் எங்களை. அங்கே வந்து எங்களை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எதுவுமே சொல்ல, இத்தனைக்கும் யாருமே இல்லை. அவர் ஜென்ரலாக பக்கத்தில் நிற்க வச்சு தான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கினார். அது ஒவ்வொருத்தருக்கு வந்து மனநிலை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நேரம் எப்படி இருந்திருக்கா மூடு அதுன்னு அது வந்து அவர் வந்து செஞ்சது நான் கரெக்டுன்னு சொல்லலை. அது எந்த சுச்சுவேஷனில் எப்படி செஞ்சாரு ஒவ்வொருத்தரும். இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்ட போது அப்போ வந்து அந்த சுச்சுவேஷன் உங்களை பாதிச்சிருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு பாதிச்சிருக்கோம். அதனால் வந்து இல்லை அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நான் சொல்கிறது தவறு. நீங்கள் பாதிக்கப்பட்டவர் நீங்கன்றது நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்னு. ஏன் இந்த கேள்வி முன் வருதுன்னா, இவர் வந்து கோவிலுக்குள்ளே அனுமதிக்கப்படலன்னு ஏற்கனவே ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் கிளம்பிச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை அனுமதிக்காத ஒரு சூழலில் இருக்கும்போது நம்மவே வந்து இன்னொருத்தவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யும்பொழுது அது தவறாக இவருக்கு தோணலையா உறுத்தலையான்ற விஷயம். நீங்கள் கோயிலில் வந்து நுழைவதற்கு தடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அது பட்டியலின சமூகமாக இருக்கட்டும் இல்லை எதில் என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதம் அனைத்து சாதி எல்லாமே ஒரே ரத்தம் தாங்க. எல்லாருமே சரிசமமாக தான் நான் பார்ப்பேன். என்னோட நண்பர்கள்லேருந்து எல்லாருக்கிட்டையும் பழகிறது நான் தான். பட் அது எல்லாருமே அப்படி பழகுவாங்களா என்னதில்லை. அதில் வந்து நீங்கள் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பார்த்து ஒரு புண்ணாக்கம் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் B.R. அம்பேத்கர். அவர் எழுதின அந்த கான்ஸ்டியூஷனை அவர் எழுதினார். அந்த கான்ஸ்டியூஷனை தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்ந்த சாதின்னு சொல்லிக்கக்கூடியவங்களோ இல்லை மிக தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறவங்களோ நான் சொல்லலை. இன்னைக்கு சமூகம் சொல்கிறவங்க எல்லாருமே அதை தான் கடைபிடிக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் இளையராஜா பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஒரு மாநிலங்கள் அவை உறுப்பினராக இருக்கார். கிட்டத்தட்ட 22 நினைக்கிறேன். அப்போதுலேருந்து இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவர் எத்தனை தடவை வந்து நம்ம அந்த நாடாளுமன்றத்திற்கு போயிருக்காரு? ஏதாவது மக்களுடைய பிரச்சனை பற்றி என்னைக்காவது பேசியிருக்காரா? அல்லது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்காரா? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை 2 தடவை போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பட் அவங்களுக்கு வந்து இந்த நாமினேட்டட் இந்த மாதிரி ஆர்ட்டில் வந்து நாமினேட் பண்ணவங்களுக்கு வந்து இவ்வளோ அட்டெண்டன்ஸ் இருக்கணுன்றது அந்த கான்ஸ்டியூஷனில் எழுதியிருக்கான்றது தெரியல எனக்கு. சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ எம்பினா அவங்க வந்து அந்த அசம்பிளிக்கோ இல்லை அந்த பார்லிமெண்ட் செஷனுக்கோ போகணுன்றதுக்கு இத்தனை ஹவர்ஸ் இருக்கணும், இத்தனை நாள் அட்டெண்டன்ஸ் இருக்கணும்னு இருக்கு. பட் இந்த மாதிரி நாமினேட் ஆகிறாங்களா த்ரூ ஆர்ட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. சாதாரணமான ராஜ்யசபா எம்பினா மற்றவங்க செலக்ட் பண்ணி போடுவார். சச்சின் டெண்டுல்கர் கூட போனார். அவர் கூட ஒரு 2 தடவை 3 தடவை மேலே போயிருப்பார். ஆனால் சுத்தமாக இவர் போகாமலேயே ஏன் அந்த கேள்வி கேட்குறாங்கன்னா, தன்னுடைய உரிமை, தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய ஆற்றல், க்ரியேட்டிவிட்டி இதை வந்து அடுத்தவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து கிளைம் பண்ணுறது வந்து நியாயமான ஒரு விஷயம். ஆனால் நம்ம வந்து நாடாளுமன்றத்துக்கே போகாமலேயே ஒரு 1,25,000 2 லட்ச ரூபா வந்து சம்பளமாக வாங்குறது இது சரியா? இது நியாயமாக அவர் வாங்கலாமா? இல்லை அதை நீங்கள் என்ன கேட்டிங்கன்னு வச்சுங்க, இவர் வந்து இது ஒரு கௌரவமாக அவருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஆனரரியாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து பெருந்தன்மையாக எனக்கு இந்த சம்பளம் வேணாம், இந்த சம்பளத்தை வந்து அரசு நிதிக்கே கொடுக்குறேன்னு அப்படி சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நல்ல மனிதர். இப்போ நம்மளுடைய உழைப்பை இன்னொருத்தவன் திருடுறான் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஏற்கக்கூடிய விஷயம். அதே போல் மக்களுடைய வரிப்பணத்தை வேலையே செய்யாமல் அந்த பக்கமே போகாமல் வாங்குறது சரியா? இல்லை சரியில்லை தான் என்னை பொறுத்திருக்கேன். இவர் தான் நேர்மையானவர். யார்? இளையராஜா நேர்மையானவர். தன்னுடைய உழைப்பை இன்னொருத்தவங்க திருடுறது தப்பு. அது கேட்கறது உரிமை, நியாயம் இல்லை. அது நியாயம். நீங்கள் சொல்லலாம் நேர்மை. நான் ஒரு நேர்மையானவரோ இல்லை போலியானவரோ நான் சொல்லலை சார். அவர் கேட்கறது நியாயம். கேட்கறது நியாயம். அது ஒன்றும் சொல்லுங்க. இது நியாயமா அப்படின்ற கேள்வி வருது இல்லை. மக்கள் ஏற்றுப்பாங்களா இதை? அதை தான் நான் சொல்கிறேன். இது வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ இல்லை, பட் சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியலன்றது தான் என்னோட இதுவாக இருக்குது. சமீபத்தில் சிம்பனி இசை அமைச்சிட்டு வந்தார். எல்லோரும் வரவேற்றாங்க. தமிழக முதலமைச்சருக்குள்ள இல்லை மோடி வரைக்கும் வரைச்சாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க அந்த சிம்பனி இசை? இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்கு, தமிழகத்துக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை. ஒரு தமிழர் வந்து அந்த ஒரு சாதனை செய்திருக்கார் அப்படின்றதுல அது உண்மையிலே நமக்கு தமிழர்களுக்கான ஒரு பெருமை அப்படின்னு தான் சொல்கிறேன். அது வந்து ஒரு ஆர்ட், அவர்கிட்ட இருக்கிற ஒரு திறமையை அதில் நிரூபிச்சிருக்கார். அதனால் அவர் அந்த சாதனை வந்து உலகத்தில் வந்து பெரிய சாதனையை மக்களுக்கு உபயோகப்படுதானா அது கிடையாது. அது வந்து ஒரு அவர்கிட்ட இருக்கிற அந்த திறமை ஆர்ட்டில் வந்து ஒரு சாதனை புரிஞ்சிருக்காரு. அந்த சாதனை வந்து நம்ம பொதுமக்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது 0.
இந்த மாதிரி சாதனை ஒரு விளையாட்டில் ஒரு பெரிய சுயநலமா செயல்படுறாரு. ஆமாம், எந்த ஒரு விளையாட்டு வீரரோ என்னவோ அவர் வந்து ஒரு சாதனை செய்கிறாருன்றதுனால அது வந்து பொதுமக்கள் பயன்பாட்டு உள்ளதா நான் சொல்ல மாட்டேன். இதே வந்து ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு கண்டுபிடிப்பு எதனா இருக்குதுன்னா அது வந்து உலக சாதனையாக இருந்தாலும் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு ஆர்ட். இல்லையே, இப்போ இவருடைய இசை வந்து சில பேருக்கு டிப்ரெஷனில் இருக்கும்போது நான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இளையராஜாவோட இசை அந்த பயன்படுது இசை பயன்படுது. நான் இல்லைன்னே சொல்லுங்க. இப்போ நான் கூட தூங்கும்போது யூஸ் பண்ணலாம், நீங்கள் கூட வந்து இந்த பாடல்கள் நல்லா இருக்குன்னு. நான் அந்த சிம்பனி சாதனைன்றது வந்து அந்த சாதனை வந்து பொதுமக்களுக்கான பயனுள்ளதாக இல்லை. பட் அவர் இசையமைத்த பாடல்கள் வந்து பலருடைய தூக்கத்துக்கு உதவியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ஒரு நல்ல தூக்கம் உறங்குவதற்கு நல்ல இதுவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதனால புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கும் நிறைய பாடல்கள் வந்து நிறைய பாடல் ஆசிரியர்கள் இசையமைப்பாளர்கள் பாடல்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்க. இப்போ இவர் நேர்மையானவர், அவருடைய க்ரியேட்டிவிட்டி வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தவர்களுடைய பாடலை பயன்படுத்தக்கூடாதுன்றது தான் இவருடைய கொள்கை கோட்பாடு. இவரே பல பாடல்களை பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லி அவர் சொந்த சகோதரர் கங்கை அமரனே தெரிவிச்சிருக்கும் போது அப்போ இவருக்கு அது உறுத்தலையா? அன்றைக்கி கங்கைமரனுக்கும் இவருக்கும் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ அதனால் சொல்லிட்டாரு. இப்போ கங்கைமரன் கூட தான் இருக்கிறாரு. அவர் கங்கைமரன் கிட்ட நல்லா உறவாடின்னு தான் இருக்கிறாரு. ஏய், நீ இப்படி பேசுனீடா, இதை பற்றி தப்பான ஒரு இதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நீ தவறாக பேசுன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் கேட்கல. நம்ம அண்ணன் தம்பி அவங்களே கேட்டுக்கணும், நீங்களும் நானும் சொல்லி ஒரு ப்ரோஜனம் போயிடும். இதுதான் உண்மை. இல்லையா, அவர் பர்டிகுலராக மீன் பண்ணி பாயிண்ட் பண்ணி இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மை சொல்கிறாரு ஒரு விஷயத்தை. இந்த பாடல்கள்லாம் நாங்கள் வந்து எம்எஸ்சி பாடத்துலேருந்து சுட்டது தான். அப்போ இது வந்து காப்பிரைட் கண்டென்ட் வயலேஷனில் வராதா? இல்லை சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் அப்படி ஏதாவது நேருக்கு நேராக அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதை வந்து யாராவது இருந்தாங்கன்னா கிளைம் பண்ணுறது கண்டிப்பாக உரிமை இருக்குது. கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். அது கிளைம் பண்ணாமல் பழைய முன்னோர்களுடைய பாடல்கள்லாம் சுட்டுடலாம், தப்பு இல்லை. இல்லை, அதுவும் வந்து ஒரு அது சட்டத்திலே ஒரு இடம் இருக்குங்க. அதாவது இறந்துட்டவங்க இருக்காங்களே, அவங்களோட பாடல்களை யாரும் கிளைம் பண்ணாமல் இருக்குதுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது சட்டத்தில். அது காப்பிரைட் ஆக்ட் 1957 பிரகாரமாக இப்போ ஒரு இசையமைத்திருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாகவதர் ஏதோ ஒரு பாடலில் இசையமைத்திருக்காரு. அந்த இதுக்கு வந்து அவரோட வாரிசுங்க இல்லை, அதை கிளைம் பண்ணுறது யார்கிட்ட இருக்குன்னு தெரியலனா அதை நீங்களும் உங்கள் படத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், நானும் என் படத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் எங்கே வேணும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வராது அப்படின்னு தான் காப்பிரைட் ஆக்ட் 1957 சொல்லுதுங்க. சமீபத்தில் ஒரு நேர்காணலில் இசையமைப்பாளர் தேவா அவர்கள் வந்து பேசியிருந்தார். என்னுடைய பாடல்களை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க, நான் பெருந்தன்மையாக என்னுடைய பாடல்களை குழந்தைகள் மக்கள் எல்லாம் வந்து கொண்டாடும்போது சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஜென்ரேஷன் வந்து என்னுடைய பாடல்களை பயன்படுத்துகிறாங்க, பாடுறாங்க, சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறாங்கன்னு போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து இதை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? 5 பேரில் ஒரே மாதிரி இருக்காரு. ஒரு விரல் நீட்டாக இருக்கும், ஒரு விரல் சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இளையராஜாவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தேவாக்கு இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை. இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சார் இந்த மனுஷன் சூப்பர் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் நான் பின் பண்ணி சொல்கிறேன். இல்லை, அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பெருந்தன்மை தேவா கிட்ட இந்த விஷயத்தில் இருக்குது, இளையராஜா கிட்ட இல்லை. இளையராஜா கிட்ட இல்லாமல் இருக்குது. அதே வந்து தேவாவுடைய திறமையானவர் இளையராஜான்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு குட் குவாலிட்டிஸ் இருக்கும், ஒவ்வொரு பேட் குவாலிட்டிஸ் இருக்கும். அது சிலருக்கு ஏற்றுப்பாங்க, இன்னொரு அக்லியும் இருக்கும். ஆமாம், அந்த படத்தை சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் குட் இருக்கும், பேட் இருக்குது, இப்போ அக்லியும் இருக்குது. சிம்பிள் ஒன்றே ஒன்றுங்க, அதை பாகிஸ்தானில் வந்து போராடுறவன் அந்த ஊருக்கு வந்து அவன் வந்து தீவிரவாதி கிடையாது, நமக்கு தீவிரவாதி. அவன் அந்த நாட்டுக்கோசம் போராடுறான். இப்போ இங்கேருந்து போராடுறவன் வந்து அந்த இதுக்கு விரோதியாக தான் பார்ப்பான். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு எண்ணம் எப்படின்னா, இப்போ இளையராஜாவுடைய ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இளையராஜா செய்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, தேவாவோட ரசிகர்களுக்கு தேவா செய்கிறதா கரெக்டாக இருக்கும், இளையராஜா செய்கிறது தப்பாக இருக்கும். இளையராஜா ரசிகர்களுக்கு வந்து XYZ எதனா ஒரு இசையமைப்பில் தவறாக தான் தெரியும். அதுதான் நீங்கள் அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.